ஃபோக்கஸ் பண்ணும். அப்பா என்ன பண்ற? அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? டபுள் வேலையாயிடுச்சு. சொதப்பல். இது வந்து யூகாலிப்டஸ் ஹனி கோம் க்ரீம்டு ஹனி. நான் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அது பிக் நோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்னைக்கு வந்து vlog ஆஃப்டர்நூன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். டைம் வந்து 2 o'clock. நான் வந்து காரில் இருக்கேன். ஸோ அரவுண்ட் ஒரு 11:30 போல் இன்றைக்கி வந்து அத்தையை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ இங்கே வந்து ஒரு செக்கப்புக்கு வேண்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்னொரு ஸ்கேன் சென்டருக்கு வந்து ஒரு செக்கப்புக்கு வேண்டி வந்திருக்கோம். அதனால கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ மேலே சதீஷ் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு ஒரு ஒர்க் வந்து காலையில் ஆரம்பித்தேன், எடிட்டிங் தான். ஸோ இடையில ஸ்டாப் பண்ணால் அந்த ஃப்ளோ போயிடும். லைக் ஒரு பிளாக் போஸ்ட் தான் வந்து எழுதிட்டு இருந்தேன். நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி ஒரு 4-5 ரெசிபி என் பிளாக்ல இருந்துச்சு. ஸோ இப்போ அப்டேட் பண்ணுறதுல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா மல்டிபிள் வேர்ஷனாக இருக்கிறது. ஏன்னா நாட்டுக்கோழி குழம்புன்னு நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரெசிபி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதில் அந்த இருக்கிற வேர்ஷன்லேயே நான் வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்ட் ரெசிபின்னு இருக்கும்ல, நிறைய தடவை செஞ்சுருப்பேன்ல, அது எல்லாத்தையும் நான் ஒரே போஸ்ட்டில் வந்து எழுதிட்டுருக்கேன். இன்னைக்கு ப்ராஜெக்ட் காலையில் எடுத்தது வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான். ஸோ அது நான் நினச்சதை விட ரொம்ப டைம் ஆகுது. ஸோ ஏர்லியாகவே ஆரம்பிச்சிட்டேன் 7 o'clock. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock. ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். ஸோ சதீஷும் இப்போ வந்துருவாங்க நினச்சேன். ஏன்னா வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் வரும்போது வெயிட்டிங் டைம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துட்டா நமக்கு எடிட்டாவது பண்ணலாம் அந்த டைமில் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதே மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எடிட் பண்ணி முடிக்கும்போது இங்கே உள்ள வேலையும் முடியும். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அத்தைக்கு வந்து பெருசாலாம் எதுவுமே இல்லைங்க, ஜஸ்ட் ரெகுலர் செக்கப் தான், ஒன்றும் இல்லை. அதனால நீங்கள் யாராவது கேட்டீங்க அப்படின்னா, திங்க் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு இப்போவே ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் குட்டீஸை வந்து பிக் பண்ண போகிறோம். குட்டீஸ்க்கு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு, அது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 days வந்து இங்கே குமரி இதில் வந்து மழை பயங்கரமானு சொல்லியிருந்தாங்கல்ல, நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருன்னு சொல்கிறத விட எங்கள் ஏரியாவில் அந்த அளவுக்கு மழை இல்லை. பர்சனலாக நான் இருக்கிற ஏரியாவில் அந்த அளவுக்கு மழை இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயிலெலாம் வந்துருச்சு. 2 நாள் லீவ் விட்டாங்க, 2 நாளுமே மழை இல்லை. பட் எனக்கு வந்து இந்த நியூஸ் எல்லாம் படிக்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன் வந்து நம்மளோட வேர்ல்டு வந்து இப்படி நம்மளோட இது வந்து ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் வந்து இந்த அளவுக்கு மழை ஏதாவது பெஞ்சிச்சுன்னா அஃபெக்ட் ஆகுமான்னு தெரியல. பட் இப்போ வந்து நிறைய பாப்புலேஷன் சரி பில்டிங்ஸ் எல்லாமே நிறைய வர்றதுனால வந்து அடிக்கடி இந்த மாதிரி நேச்சுரல் இது மாதிரி டிசாஸ்டர் மாதிரி நடக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் தேங்க் காட் நாங்கள் வந்து இங்கே சேஃபாக தான் இருக்கோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட ஹார்ட் வந்து தூத்துக்குடியிலலாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காங்க. தூத்துக்குடி திருநெல்வேலியிலலாம் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமே அவங்களோட அந்த கஷ்டத்துலேருந்து ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னு நான் வந்து டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சீக்கிரமாக மழையெல்லாம் விட்டு சரியாகணும் நார்மலாட்டு. நான் விலாகே எடுக்கலைங்க, அதுதான் இப்போ பிரச்சனை. நான் ஆக்சுவலி 3 நாளாட்டு பார்த்தீங்கன்னா கேமரா எடுக்கவே இல்லை. இங்கே வீட்லேயும் இன்டீரியர் அந்த வேலை போயிட்டு இருந்துச்சுல, அதனால செம்ம பிஸியாகவும் போயிட்டு இருந்தேன். ஸோ நான் விலாகே எடுக்கல சுத்தமாட்டு. ஸோ ஒரு வழியாக இன்னைக்கு வந்து விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஸோ மேலே சதீஷ் இருக்காங்க பாருங்க. ஹாய் ஹாய் சொல்லு. ஃபோக்கஸ் பண்ணும். ஹாய் சதீஷ். சொல்ல மாட்டேன்னு இருக்கான், சொல்லுவனான் இருக்கான். அப்பா என்ன பண்ற? டீ குடிக்க பாரு. என்ன டீ? ஹனி தெரியுமா? பர்பிள் கலர் ஆகும் பார்த்துக்கோ. பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர். எப்ப கொதிக்கி இங்க கீழே பார்த்த கலர் அப்படியே மாறும்.
இந்த கலர் மாறி. இறங்காத்தியா? ஆமா. இங்கே இறங்குது. பர்பிள் கலர் டீ கிலோ. ஓகேங்களா? என்ன பண்ண போற? நான் மிக்ஸ் பண்ண போறேன். இப்படி மிக்ஸ் பண்ண போறியா? இல்ல நான் லெமன் புளிச்சு விட்டேன். லெமன் புளிஞ்சு விட்டோன்னா வேற கலர் மாறும். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு வந்து அம்மாவோட டின்னர் பிளான் டபுள் வேலையாயிடுச்சு. சொதப்பல். அதனால பாத்திரத்தை அங்க இது கலர் மாறுங்களா? லெமன் விட்டோன்னா அப்படியே கலர் மாறும். இந்த கத்தி வேணுமா? வேஸ்ட் படத்து கொடுத்துட்டு ஸோ நீங்க வந்து லைக் இது ஆக்சுவலி வந்து இது இந்த பட் இது இல்லை இந்த கத்தி நான் புளிஞ்சு விட போறேன். லெமன் நீ புளிஞ்சு விட போறியா? அப்ப நான் அடிக்கிறேன். இதை போடணும். ஒரு பிளேட் சின்ன இதை வேஸ்ட் போட முடியும். இது வேண்டாம். கத்தி வேணும். வச்சுட்டு ஒரு வேஸ்ட் பிளேட்டு கிட்ட தர மாட்டேங்க. ஒரு 900 ஹனி வாங்கி வச்சிருக்காரு. ஹனி கேட்டாலும் தர மாட்டேங்க. எத்தனை வாட்டி கேட்குது? அண்ணா இருக்கு அந்த ஷெல்ஃப்ல தான் இருக்கு. இது இருக்கு நிக்கி. இந்த ஷெல்ஃப்ல தான் இருக்கு ஹனி. அது இல்ல என்கிட்ட ஒரு ஹனி கலெக்ஷனே இருக்கு அந்த ஷெல்ஃபுக்குள்ள. எப்ப கையில வச்சு வெட்ட கூடாது மக்கா. கையில வச்சுட்டு அறுத்துன்னா கை வெட்டிரும். சேஃப்டி ஃபர்ஸ்ட். தள்ளிக்கோ. அப்பா புளிய போறா. நான் தான் புளிய போறேன். என்ன புளிய போறா? ஆமா. அப்பாவுக்கு குறைவா தான் பிடிக்கும். எப்போ ஸ்டாப் பண்ண சொல்லுங்க நான் ஸ்டாப் பண்ணேன். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது என்ன கலரில் இருக்குது? நல்ல ஒரு டார்க் வைலட் கலரில் இருக்கா? இதில் அந்த லெமன் பட்ட உடனே உங்களுக்கு வந்து போதும். போதும். மாறும் மாறும் இது வருங்க. அது அப்படி கலர் மாறும். மாறிச்சா? மாறிட்டா கூட வந்து ஊத்தல நீ ஒழுங்காட்டு. என்ன வருது? முத எப்படி மாறி இருக்கு? டார்க் ஆயிருக்கு. முத ப்ளூவா இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னோட ஹனி கலெக்ஷன் பாருங்க. எனக்கு ஹனி டிஃப்ரெண்ட் ஹனி ட்ரை பண்ண பிடிக்கும். இது வந்து ரா ஹனி வித் ஹனி கோம்ப். அதுக்கப்புறம் இது வந்து க்ரீம்டு ஹனி. நான் ஆக்சுவலி க்ரீம்டு ஹனினா என்ன ட்ரை பண்ணுறதுக்குன்னு வாங்கினேன். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரா ஹனியை நல்லா விப் பண்ணுறாங்க. ஆனால் இது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இங்கே உள்ள சூட்டில் இது வந்து ஒரு பட்டர் மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த இதை ஓப்பன் பண்ண இப்போ மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ரா ஹனியை வந்து மிக்சரில் பிளெண்ட் பண்ணாலே உங்களுக்கு க்ரீம்டு ஹனி கிடச்சிரும். இன்னும் ஓப்பன் பண்ணலையே. அது ஓப்பன் பண்ணிச்சுல்ல, ஒழுங்காக பண்ணலையா? அதுக்கப்புறம் இந்த ஹனி பண்ண. அப்போ இதை ஓப்பன் பண்ணு. இது வந்து யூகாலிப்டஸ் ஹனி. இதை எடுத்துக்கோ. ஓபன் பண்ண. ஏன் டைட்டா இருக்குல்ல? ஓபன் ஆயிட்டா. இது ஹனி இல்ல, இது வந்து கான்செப்ட். பாட்டிலாம் பண்ண கூடாது. அதெல்லாம் அம்மா வாங்கி வச்சிருக்கேன். அப்படியெல்லாம் பண்ண கூடாது மக்கா. ஹனிடா. இது வந்து யூகாலிப்டஸ் ஹனி. குறவாடு இது கூட 1/2 டீஸ்பூன் ஓபன் பண்ணிக்கானியே. அவ்வளவு போதும். டெய்லி 1 ஸ்பூன் ஹனி குடிக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. சரி, இது பாருங்க. இது வந்து இந்த யூகாலிப்டஸோட சென்ட் வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி டின்னருக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மும்பைலேருந்து வரும்போது ஃபுட் ஹாலில் வாங்கியிருந்தேன் நோக்கி இருக்குல்ல, அதை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காணிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலி இது வந்து எதை வச்சு பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோஸ். நான் வந்து என்னோடய ப்ளாகில் ஆல்ரெடி இந்த ஞோக்கி வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் உங்ககிட்ட வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி கிடைக்காது ரெடிமேடாக அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வீட்டில் பண்ணலாங்க. இதுக்கு தேவை வந்து ஜஸ்ட் பொட்டேட்டோ அண்ட்
மாவு, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அதோட ரெசிபி லிங்க் வந்து ஹோம்மேட் ஞோக்கி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதோட ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து இது வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சாஸில் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். அதனால் சரி உங்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது வந்து குட்டி குட்டி டம்ப்ளிங்ஸ் மாதிரி, பொட்டேட்டோ டம்ப்ளிங்ஸ் மாதிரி இட்டாலியில் ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷு, கிட்டத்தட்ட பாஸ்தா மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இது வந்து பாயில் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. இதை வந்து கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு மேலே ஃப்ளோட் ஆகும்போது நீங்கள் ட்ரைன் பண்ணிடலாம். ஸோ அது வந்து நான் சாஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பாயில் பண்ண போகிறேன். இப்போ நம்ம சாஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சாஸ் வந்து கேரமலைஸ்ட் ஆனியன் சாஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பர்சனலாக இது கூட சப்போஸ் இது இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலர் பாஸ்தா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பேனில் வந்து ஆலிவ் ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிடலாம், நிறைய வெங்காயம். ஸோ இந்த வெங்காயம் இப்போ டைம் எடுத்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆனியன் ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் போல் நான் இடைக்கிட கிண்டி கொடுத்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஒரு 15-20 மினிட்ஸ் பேஷியன்ஸாக குக் பண்ணி நம்மளோட ஆனியன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் ஷ்ரிங்க் ஆகிருக்கு, எவ்வளோ கேரமலைஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் மாதிரி இல்லை. இது வந்து டேஸ்ட் நீங்கள் பண்ணிங்கன்னா அடிக்டிங்காக இருக்கும். லைக் ரொம்ப ஸ்வீட்டாக ஒரு ஜாம் மாதிரி இருக்கும். அதுதான் நீங்கள் வந்து பொறுமையாக அந்த கேரமலைஸ் பண்ணுற அந்த ஆனியனோட என்ன சொல்ல ரிவார்ட் அப்படின்னு சொல்லலாம். கேரமலைஸ்ட் ஆனியன்ஸ் வந்து உங்களோட டிஷ்ஷுக்கு அவ்வளோ ஸ்வீட்னஸ் கொடுக்குங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை கேரமலைஸ் ஆனியன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி பண்ணுவீங்க. இது வந்து டோஸ்ட்டில் நீங்கள் சும்மா தடவி சாப்பிட்டா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பேஸாக வச்சு நீங்கள் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், பாஸ்தா, பீட்ஸா, எது வேணாலும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளோட சாஸில் முடிஞ்சு ஒரு கோர்மே டேஸ்ட் வந்து உங்களோட டிஷ்ஷுக்கு வந்து கொடுக்கும். ஓகே, இப்போ அடுத்து வந்து கார்லிக் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட கேரமலைஸ்ட் ஆனியன்ஸில் நீங்கள் வந்து கார்லிக் ஒரு 6 பல்லு போல் பெரிய சைஸ் கார்லிக் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக்கை நான் ஃபஸ்ட்டே ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா அது பேர்ன் ஆகிடும். கார்லிக் பேர்ன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டிஷ்ஷே வந்து பிட்டர் ஆயிரும், ஒரு மாதிரி கசப்பு வந்துடும். இப்போ நம்மளோட கேரமலைஸ்ட் ஆனியன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து மாவு ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஸோ இப்போ நம்மளோட மாவோட அந்த ஃப்ளாரி ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இப்போ நீங்கள் ஐதர் வெஜிடபிள் ஸ்டாக் இல்லைன்னா சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு லிக்விட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டாக் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் தண்ணி ஆட் பண்ணாலே ஓகே தான். ஸோ நம்ம அந்த கேரமலைஸ்ட் ஆனியன்ஸில் இருந்து எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் ஷேட் கிடச்சிருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து அந்த நம்ம ப்ராப்பராக அந்த ஆனியனை வந்து கேரமலைஸ் பண்ணதுனால. ஸோ இப்போ நம்மளோட சாஸ்க்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர். ஸோ பெப்பரும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம சாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ ஃபைனல் இன்க்ரீடியன்ட் வந்து க்ரீம். ஒரு 1/2 கப் அளவுக்கு க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீம் ஆட் பண்ண முன்னாடி நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு வந்து அது பாயில்லாம் ஆக வேண்டாம். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ க்ரீம் ஆட் பண்ணியாச்சு. அது வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம எந்த பாஸ்தா டிஷ்ஷு கூடயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்லிக் ப்ரெட் வந்து சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ கார்லிக் ப்ரெட் பண்ணுறது அவ்வளோ ஈஸிங்க. ஒரு சிம்பிள் வெர்ஷன், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கார்லிக் ப்ரெட். நான் அவனில் டக்குன்னு பண்ணிவிடுவேன், ஏன்னா நிறைய பண்ணும்போது நம்ம தோசை தவாலையே நீங்கள் போட்டு பண்ணலாம். பட் அவனில் பண்ணிங்கன்னா ஈஸி. பேக்கிங் ட்ரேயில்
ஆஸ் யூஷுவல் எக்கோவோட பார்ச்மெண்ட் பேப்பர், இதோட லிங்க் கீழே இருக்குது. ஓகே, ஸோ ஒரு நிமிஷம், டக்குன்னு என்னோட ரிங் லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோட சிம்பிள் கார்லிக் பட்டர், குட் குவாலிட்டி பட்டர் யூஸ் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் பிராண்டு, இது ப்ரீமியம் பட்டர் மாதிரி, அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது வந்து சால்டட் பட்டர். ஸோ சால்டட் பட்டர் ஒரு 5 பல்லு பூண்டை வந்து கார்லிக் ப்ரெஸ்ஸில் வந்து க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு துருவுறதுல துருவி போட்டுக்கலாம், கட் பண்ணாதீங்க, துருவி போடுங்க, அது நல்லாயிருக்கும். கட் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம், பொடிசாக கட் பண்ணி. அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணால் கொத்தமல்லி கீரை, அவ்வளோதான். இது வந்து சால்டட் பட்டர்னால நான் சால்ட் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அன்சால்டட்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், எந்த ஹர்ப்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். பட் ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான கார்லிக் பிரெட்டுக்கு வந்து உங்களுக்கு கொத்தமல்லி கீரை, கார்லிக், பட்டர், அவ்வளோதான். அதை ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நான். ஸோ நம்ம பேக்கிங் ட்ரேயில் நான் வந்து ப்ரெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிட போகிறேன். ஸோ ஒரே டைமில் நம்ம எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்துடலாம், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க, அதில் நம்மளோட பட்டரை வந்து ஜெனரஸாக மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி தடவிக்கோங்க. தடவிட்டு பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். அவனை வந்து 250 டிகிரிஸ் ஹை இதில் grill மோடு வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இது ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம டாப் ரேக்கில் grill தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைடு மட்டும் தடவுனா போதும், ஏன்னா இந்த பட்டர் அப்படியே மெல்ட் ஆகி உங்களுக்கு ப்ரெட்டுக்குள்ளே வரைக்கும் போயிடும். ஸோ இங்கே பாருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கார்லிக் தடவி வச்சாச்சு. இதை நான் அவனில் grill மோடில் டாப் ரேக்கில் 2 to 3 மினிட்ஸ் 250 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். லேஸ் கோல்டன் மாதிரி ஆகணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கார்லிக் பிரெட் 2-3 மினிட்ஸ் கிரில்லில் இருந்துச்சு. ஸோ சைடெல்லாம் கோல்டன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டெக்ஸ்சர்லேயே எடுத்துருங்க, செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாஸ்தா ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்மளோட gnocchi குக் பண்ணிடலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி டம்ப்ளிங்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பேக்கேஜ் டைரக்ஷன் படி தான் குக் பண்ணுறேன். இதில் வந்து இதை வந்து பாயிலிங் சால்டட் வாட்டரில் போட்டுட்டு மேலே மிதந்து வந்தோடனே எடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. க்ளோஸ் லுக், இதை பாருங்கள், எனக்கு இதை காணிக்கிறேன். ஸோ இந்த gnocchiயில் சின்ன சின்ன க்ரூவ்ஸ் மாதிரி லைக் ஃபோர்க்கை வச்சு இப்படி பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஸ் வந்து இதில் கிளிங் ஆகுறதுக்கு வேண்டி. நம்ம எந்த சாஸில் இதை கோட் பண்ணாலும் அது இந்த க்ரூவ்ஸ்க்கு இடையில கிளிங் ஆகி இருக்கும். அதுக்கு வேண்டி இந்த gnocchiயோட ஷேப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி ஃபோர்க்கை வச்சோ, இல்லாட்டி நம்ம அந்த சீப்பு இது பண்ணுவோம் தெரியுமா, முறுக்கு சீப்பு சீடன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் வந்து கொதிக்கிற தண்ணியில் நம்மளோட gnocchiயை போட்டுட்டேன். இது எப்போ வந்து பாயில் ஆகி மேலே மிதக்குதோ அப்போ வந்து ரெடி. ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி நம்மளோட சாஸில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட gnocchis எல்லாமே ஃப்ளோட் ஆகுது. இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணி டைரெக்டாக நம்ம சாஸில் ஆட் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட gnocchis எல்லாமே ஆட் பண்ணியாச்சு நம்மளோட சாஸில். நான் பேட்ச் வைஸாக அதை வந்து குக் பண்ணேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட gnocchi ரெடி. இது வருங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட gnocchi பிளேட் பண்ணியாச்சு, 2 பீஸ் கார்லிக் ப்ரெட்டோடி. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான, ஏன்னா இது மாதிரி நான் செஞ்சதில்லை ஆக்சுவலி இந்த பாஸ்தா டிஷ். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தா எப்படி இருக்குது, நீங்கள் இதை ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே.
இவ்வளோ நேரம் வந்து ஞாக்கி செஞ்சு காமிச்சிட்டு இருந்தேன். கடைசி நான் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சதீஷ்க்கு கொண்டு நான் அந்த பிளேட்டை கொடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கல. அதுக்கப்புறம் மகா டேஸ்ட் பார்த்தா மகாவுக்கும் அவ்வளோவா பிடிக்கல. நான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் நல்லா வந்துச்சு. பட் அந்த ஞாக்கியோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. ஸ்லிப்பரினா நான் என்ன சொல்கிறது, வாயில் வச்சோன்னே இந்த இது கொழன்னு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி என்னோட பிளாகுக்கு வந்து ஞாக்கி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா பட்டரை வந்து ப்ரௌன் பட்டர் மாதிரி ஆக்கிட்டு அதில் வந்து அந்த ஞாக்கியை போட்டு கொஞ்ச நேரம் கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் குக் பண்ணேன். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. லைட் அவுட்டர் வந்து கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகிடுச்சு. ஸோ ப்ராபப்ளி அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் இன்றைக்கி வந்து அந்த சாஸில் வந்து நான் கோட் பண்ணும்போது அதோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது வந்து சில பேத்துக்கு தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அது பிக் நோ. பட் வேஸ்ட் பண்ணல, சாப்பிட்டுட்டாங்க. சதீஷுக்கும் மகாவுக்கும் மட்டும் நான் தோசை வந்து ஊற்றிருக்கேன். மற்றபடி நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். எல்லாமே காலி ஆகிடுச்சு ஃபுல்லாட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபுட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது வரக்கூடிய விஷயங்கள். நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க, நீங்கள் செய்கிறதுல வந்து ஏதாவது ஃப்ளாப் ஆகிருக்கா, ஏதாவது சதீஷ் எனக்கு பிடிக்காமல் இருந்திருக்கா அப்படின்னு. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். நிறைய டிஷ் இந்த மாதிரி தான். எனக்கு ஆக்சுவலி அந்த ஞாக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்றதுனால தான் நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த பேக்கெட். ஸோ இதுதான் ஒரு ஃபுட் பிளாகரோட லைஃப். நிறைய குவிசன்ஸ் வந்து ட்ரை பண்ணி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். ஆனால் என்னோட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி ஃபேமிலி என்ஜாய் பண்ணால் தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். இது வந்து பிக் நோ. பட் இருந்தாலும் ஐ வாண்ட் டு ஷேர், அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் இருந்து ஒரு வேலைக்கு 2 வேலை மாதிரி தோசை ஊற்றிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வேர்டிக்ட் நான் வந்து உங்ககிட்ட ஹானஸ்ட்டாக இருக்க விரும்புகிறேன். என்னோட ஞாக்கி பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ் பண்ணி என்னோட ஞாக்கியை கஷ்டப்பட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன்டா. கடைசி இங்கே வந்து பிடிச்சிருக்கிறது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஹி குட்டிக்கு மட்டும்தான். அவள் வந்து அவளுக்கு அந்த ஸ்லிப்பரியாக ஒரு உனக்கே அது பிடிக்கலடா டேஸ்ட் பண்ணிவிட்டு இறங்கலை. ஏன்னா அது வந்து பொட்டேட்டோ இல்லை. ஸோ கிட்டத்தட்ட வந்து எப்படி நம்ம சூயாக இருக்கும். அது சில பேர்த்துக்கு தான் அது பிடிக்கும். இங்கே வந்து மஹிக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. அண்ட் கார்லிக் ப்ரெட்டும் அவளுக்கு பிடிச்சிருக்கு. மஹி எப்படி இருக்குடா டேஸ்ட்டு பார்த்தீங்களா? மகாவுக்கு வந்து அவ்வளோவா இஷ்டப்படல. அவள் எனக்கு வேறு ஏதாவது செஞ்சு தரியா அப்படின்னு கேட்டால் சதீஷ்க்கும் பிடிக்கல. ஸோ இதுதான் வேர்டிக். ஞாக்கி வந்து சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஆமாம், அவளுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ ஹானஸ்ட் ஒப்பீனியன். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு அது பிடிக்குமா இல்லையான்னு. அண்ட் இதோடு இன்னைக்கு வீடியோவையும் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.